வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் வருடாந்த எஸ்எல பெரஹராவின் இறுதி ரந்தோலி பெரஹரா நேற்று மாலை 6:57 மணிக்கு சுபவேளையில் வீதி உலாவை ஆரம்பித்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பெரஹராவை பார்வையிட வருகை தந்திருந்தார். தூதுவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர். வருகை தந்திருந்த மக்களுடன் ஜனாதிபதி சுமூகமாக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இந்நிலையில் ரந்தோலி பெரஹராவின் பின்னர் நீர்வெட்டு நிகழ்வும் இடம்பெற்றது. கெட்டம்பகே மகாவலி கங்கையின் நீர்வெட்டு நிகழ்வும் பாரம்பரிய முறைப்படி இடம்பெற்றது. இதன்போது பெரும் எண்ணிக்கையிலானோர் இணைந்திருந்தனர். நீர்வெட்டு நிகழ்வை முன்னிட்டு நாட்டிசையிலும் உள்ள தேவாலயங்களில் ஊர்வலங்கள், கண்டி பிள்ளையார் கோவிலுக்கு வருகை தந்து மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டனர். அஸ்கிரிய கெடிகே மகாவிஹாரையிலும் இன்று மாலை பகல் நேர வீதி உலாவும் இடம்பெற்றது. ரந்தோலி பெரஹராவில் புனித தந்த தாதுக்களை சுமந்த சிங்கராஜா மற்றும் புலதிசி ராஜா ஆகிய யானைகள் கம்பீரமாக பயணித்தனர். நாட்டின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் பெரஹரா நிகழ்வில் விஷ்ணு, பத்தினி, கதிர்காமம் உள்ளிட்ட தேவாலயங்களின் பெரஹராக்களும் உள்ளடங்கும். அதன் பின்னர் வெற்றிகரமாக பெரஹரா நிகழ்வு நிறைவடைந்தமை தொடர்பான செய்தி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதை அடுத்து இவ்வருடத்தின் எஸ்எல பெரஹரா நிகழ்வுகள் நிறைவுக்கு வந்துள்ளன.